Hi guys, welcome to Tamil online tutorial. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Forex weekly analysis தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு சில பெயர்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்ப்போம். அதிகமாக கேட்ட பெயர்ஸ் மட்டும் பார்ப்போம். ரீசன் என்ன அப்படின்னா டிசம்பர் மந்த் பெருசாக மார்க்கெட் வந்து வால்டிலிட்டி வந்து பெருசாக இருக்காது. இந்த 1 வீக் தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஓரளவு சான்ஸ் கிடைக்கும். அதுவும் இந்த 1 வீக்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்லாம் வந்து வெளியே போகிறதுக்காக ஃபண்ட் வந்து விட்ரா பண்ணிவிட்டு மோஸ்ட்லி கிறிஸ்மஸ் முன்னாடி வெளியே போவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ராப், ஒரு பெரிய மூமெண்ட்டோ ஒரு பெரிய டம்போ வந்து கொடுத்துக்கிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ஃபண்ட் அவங்க வெளியே எடுக்கணுங்கிறதுக்காக. ஸோ அதுக்கு பிறகு வந்து ஜனவரி மந்த் தான் வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் வந்து உள்ளே வருவாங்க. சரியா, அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பெருசாக வந்து மூமெண்ட் இருக்காது. ஸோ நமக்கும் வந்து ட்ரேடிங் வாய்ப்புகள் வந்து ரேராக தான் கிடைக்கும். சரியா, சரி ஜஸ்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு அனலைஸ் வந்து பண்ணிப்போம். ஃபஸ்ட் வந்து அதிகமாக கேட்ட பெயர்ஸ் கோல்டு தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கோல்டு வந்து என்ன அப்படின்னா பிகினர்ஸுக்கு வந்து சஜஸ்டபிள் கிடையாது. ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அஸ் பர் த அவர் ரூல், நம்ம சேனல் ரூல் படி. ஸோ பார்த்துக்கோங்க. இதில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நம்ம கோல்டுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த சோன்லேருந்து ரிவர்ஸ் ஆகலாம், இந்த சோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த சோன் போகலாம். ஸோ என்ன நடந்திருக்குன்னா இந்த சோன்லேருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கிளியரான டவுன் ட்ரெண்ட். சரியா, மேலேருந்து கீழே டவுன் ஆகிருக்கு. ஸோ அடுத்து கரெக்ஷன் எடுத்துருக்கு, அடுத்து டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் வந்து டவுன் சைடு தான் போயிட்டுருக்கு. இந்த டவுன் சைடு ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் படி மார்க்கெட் லெவல் சோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1730, அடுத்து 1600. ஸோ இந்த லெவலு கூட அதிகபட்ச வாய்ப்புகள் கீழே வரைக்கும் கூட போகிறது வாய்ப்புகள் இருக்குது. சரியா, யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகும்போது கண்டிப்பாக இந்த லெவல் கூட வரதுக்கு பாசிபிள் நிறையவே இருக்குது. ரீசன் இங்கே வரைக்கும் டவுன் ஆகுமா, இவ்வளோ தூரம்லாம் போகுமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். கண்டிப்பாக போகலாம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய லெவல்லாம் கிடையாது 1600லாம். ஏன்னா மார்ச் மந்தை பொறுத்த வரைக்கும் 1500 இந்த லெவலில் தான் கோல்டு வந்து இருந்து 1400 to 1600. ஸோ இந்த $200 வால்டிலிட்டியில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருந்து அதுக்கு பிறகு அந்த கோவிட் இஷ்யூனால தான் வந்து பெரிய மூமெண்ட் கொடுத்து. சரியா, ஸோ தட் மீன்ஸ் அந்த லெவலுக்கு கூட திரும்ப வந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ரீசன் உங்களுக்கே தெரியும், கோவிட் இது வந்து ஆல்மோஸ்ட் சால்வ் ஆகிட்டு இருக்குது. மோஸ்ட்லி இந்த மந்த் முடிஞ்சிடும். சரியா, ஸோ அதனால் வந்து திரும்பவும் அதே லெவலுக்கு கூட போகிறது பாசிபிள் இருக்குது ஹையர் டைம் ஃப்ரேம் படி. சரி, லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்பாகிறது பாசிபிள் இருக்கானா? ஆகலாம். ஒரு ஷார்ட் டைமில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு வந்து போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அப்சைடுக்கான பைசோன் எதுனா இந்த லெவலில் இருக்குது 1810 ஒரு பைசோன் இருக்குது. ஸோ இந்த வரைக்கும் டவுன் ஆகி திரும்ப பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ எங்கே நிற்கினா இந்த சோனுக்கும் நடுவில் இருக்கி. ஸோ ஒரு சைட்வேல இருந்துகிட்ருக்கு. மேபி இதில் வர டவுன் ஆகி இந்த சோன் டச் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து ஒரு பெரிய கிராஷ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது பாசிபிள் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோனை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் போனால் தான் அப் சைடு. அதே மாதிரி டவுன் ட்ரெண்டு போனோன்னா இந்த சோனை மார்க்கெட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணி கீழே போனால் தான் டவுன் சைடு பாசிபிள். சரியா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த சோனுக்குள்ளே நிற்கிறனால ஒரு சைடு பிரேக் அவுட் பண்ண பிறகு ஒரு பெரிய மூமெண்ட் வந்து வரலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் ஆகி ஒரு சைடுவேல இருக்கலாம். சரியா, அதுக்கு பிறகு தான் பெரிய மூமெண்ட் கொடுக்கும். அடுத்து யூஎஸ் ஆயில் கேட்டிருந்தீங்க யாரோ. சரி, ஓகே, யூஎஸ் ஆயில்னா இருக்குது. ஸோ யூஎஸ் ஆயில் நான் வந்து எதிர்பார்க்குறேன் என்னென்னா 2 சோன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சோன் இது வந்து கோல்டன் சோன் 0.618 லெவல். ஸோ இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து அப் ஆகலாம். சப்போஸ் இந்த சோன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஃபைனலாக ஒரு சோன் இருக்குது விக் சோன். ஸோ விக் வந்து ஃபில் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சோன்லேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் ஒன்லி அப்சைடுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 46 ஒரு லெவல், அடுத்து வந்து அரௌண்ட் 45 ஒரு லெவல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சோனை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து அப்சைடு போகலாம். ரீசன் என்ன அப்படின்னா அங்கே பாருங்கள், வீக்லி கேண்டிலெலாம் எந்த வித செல் சிக்னலும் வரல. ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எந்த நெகட்டிவ் சிக்னலும் வராதனால நம்ம வந்து அப்சைடுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா, அடுத்து GBPUSD, GBPJPY, ஈரோ USD, ஈரோ JPY. ஸோ இந்த நாலுமே வந்து சேமாக தான் மூவ் ஆகும். ஆனால் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ஈரோவும் ஈரோ JPY, ஈரோ USD, ஈரோ JPY வந்து மார்க்கெட் வந்து அப்சைடும் ஜிபி வந்து டவுன் சைடும் போயிட்டுருக்கு. ஸோ கரலேஷன் டோட்டலாக ஃபெயிலியர் ஆகி மூவ் ஆகிட்டுருக்கு. காரணம் என்னென்னா நிறைய ஃபண்டமெண்டல் நியூஸ் பேஸ் பண்ணி மூவ் ஆகிட்டுருக்கு. சரியா, GBPUSD இன்னைக்கு கூட நியூஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த நியூஸ் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அந்த பிரெக்சிட் டீல். ஸோ இப்போவும் டிலே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த டைம் கூட வரலாம். வந்துச்சுன்னா ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய அப்நார்மல் வால்டிலிட்டி வந்து வரும். சரியா, அந்த டைமில் என்ன நடக்கலாம்னா மார்க்கெட் பாசிட்டிவாக வந்துன்னா GBPUSD அப் ஆகி போகலாம், பிரேக் அவுட் ஆகி. சப்போஸ் நெகட்டிவாக வந்துன்னா மார்க்கெட் வந்து திரும்ப வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி டவுன் ஆகலாம். ஸோ மார்க்கெட் வந்து GBP ஈரோ இந்த பேஸ் வந்து மோஸ்ட்லி இந்த வீக் வந்து அந்த நியூஸை பேஸ் பண்ணி பெரிய மூமெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சின்ன லோயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம் 5 மினிட் 15 மினிட் அந்த டைமில் ஹோல்டு பண்ணாமல் பண்ணிக்கலாம். ஹோல்டு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸ்டாப் லாஸ் வந்து மஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஃபைனலாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா AUD USD. ஸோ AUD USD வந்து கிளியராக மார்க்கெட் வந்து அப்சைடு தான் போயிருக்கு. கடைசி நாள் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு. இருந்தாலும் வந்து இன்னும் வந்து இந்த இவ்வளோ வால்டிலிட்டி இதில் வந்திருக்கு. ஸோ 100% வந்து இந்த ஷூட்டிங் ஸ்டாரை வச்சு செல்லுன்னு எடுக்க முடியாது. மேபி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே போனால் தான் கன்ஃபர்மேஷன் ஆகும். சரியா? அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரும். சரியா? இந்த சேனல் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த சேனல் ட்ரெண்ட் லைனும் இன்னும் வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இன்னும் ஸ்டில் புல்லிஸாக தான் இருக்குது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த AUDயோட ஸ்ட்ரென்த்து தான் GBPUSD ஈரோ AUD. ஸோ இதில் வந்து கரலைட் ஆகும். ஸோ அந்த AUD டவுன் ஆகும்போது என்ன நடக்கும்னா GBPUSD அப் ஆகும். ஸோ இந்த பாருங்கள் AUD கிளியர் ஸ்ட்ரென்த்து. ஸோ அதனால் ஃபுல் டவுனு. அதே மாதிரி தான் AUD வந்து அன்றைக்கி அப்நார்மல் ஸ்ட்ரென்த் ஆனதுனால தான் நம்ம ட்ரேட் வந்து ஒன்று ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ இதில் வந்து சோன் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சோன் நினைக்கிறேன். ஸோ அது என்ன ஆச்சுன்னா ஃபெயிலியர் ஆகி பிரேக் அவுட் ஆகி டவுன் ஆச்சு. அது ரீசன் என்ன, AUD வந்து ஹெவி ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. ஸோ அது வீக் ஆகும்போது என்ன நடக்கும்னா GBPUSD அண்ட் ஈரோ AUD ரெண்டுமே வந்து அப்சைடுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணி ட்ரேட் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. எந்த வீக்கெண்டுமே வந்து மார்க்கெட்டில் வந்து ஹோல்டு பண்ணிடாதீங்க. இனி வர வீக்கெண்ட்ஸ்லாம் ஓகேவா? நாளைக்கு கூட வந்து பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.